இவங்க ஏதோ ஒரு உள்ளுணர்வு, இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாருங்கிற விஷயம் இதில் தான் வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க. நிறைய வந்து எப்போவுமே ஒரு ஒய்ஃபுக்கு வந்து உள்ளுணர்வு சொல்லும், என்னுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு ஹேபிட் வந்திருக்கு, ஒரு ட்ரிங்கிங்கோ இல்லை ட்ரக்ஸோ இல்லை ஒரு பெண்ணுடைய காண்டாக்டோ வந்திருக்குது, உள்ளுணர்வு சொல்லும் வருவாங்க. இதில் வந்து 90% தவறுதலாக இருக்கும், 10% உண்மையாக இருக்கும். அப்படி தான் நான் இந்த கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா இவங்க சொன்னதை பார்த்தா அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் அவங்களோட இவர் காண்டாக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது அவங்க கேட்குறாங்க, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கே எங்கள் வீட்டுக்கார் எனக்கு வேணும், ஐ கேனாட் அப்படியே சரின்னு விட்டுட்டு போக முடியாது, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும் நீங்களே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்னடா அது இப்படி ஒரு தர்ம சங்கடமாக இப்படி ஒரு இது நம்மக்கிட்டே அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் சொன்னேன், உங்களால் வந்து இது ஒரு கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருக்கலாம், பட் நீங்கள் அது உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு.